இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு எமோஷனல் ட்ரிகர் லூப்பை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு நல்ல குட் எமோஷனல் ட்ரிகர் லூப்பை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்றது நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், எமோஷனல் ட்ரிகரில் 2 வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் எமோஷனல் ட்ரிகர் லூப் வந்து குட் எமோஷனல் ட்ரிகர் லூப் அண்ட் செகண்ட் வந்து பேட் எமோஷனல் ட்ரிகர் லூப். ஃபர்ஸ்ட் குட் சொல்லிடுறேன். குட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும் அண்ட் தென் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோங்க. ரியாக்ஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு குட் லூப். அண்ட் ஒரு பேட் லூப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ட்ரிகர் ஆகும், ரியாக்ஷன் பண்ணுவாங்க அண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே தான் அவங்களோட எமோஷனல் ட்ரிகர் லூப் போயிட்டுருக்கும். இதே குட் ஒன்ஸுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக போகும். ஸோ எமோஷனல் ட்ரிகரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களோட ட்ரேட் ஸ்டாப் லாஸை நோக்கி வரும்போது நீங்கள் மேனுவலாக ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் உங்கள் ரூல்ஸை மீறுறீங்க. எதனால் நீங்கள் ரூல்ஸை மீறுறீங்கன்னா, ஒரு பெயின்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பெயின்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கா ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சின்ன வயசுலேருந்து தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளை சின்ன வயசுலேருந்து நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவோங்க, இல்லை தப்பு பண்ணுறதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஓகேவா? அதனால தான் ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. அந்த எமோஷ்னல் ட்ரிகரால் நம்ம ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம பிரேக் பண்ணுறோங்க. ஓகே, இந்த எமோஷ்னல் லூப்பை எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு நல்ல எமோஷ்னல் லூப்பை எடுத்துகிட்டு வர்றது, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த எமோஷ்னல் ட்ரிகருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இச்சிங் வருது. இச்சிங் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணுவீங்க, ஓகேவா? இச்சிங்ன்றது ஒரு ட்ரிகர், நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுன்றது ஒரு ரியாக்ஷன். உடனே மறுபடியும் அது ரிலீஸ் ஆயிரும் அந்த டோபமைன், ஓகேவா? இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ போக 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 உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணிப்பீங்க. செல்ஃப் டெஸ்ட்ராய் எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இச்சிங் பண்ணுறனால பண்ணிகிட்டே இருக்கிறனால ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் இந்த லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஒரு சம்திங், ஒரு ஸ்கின் ரிலேட்டட் ஒரு டிசீஸ் வரும். ஸோ எமோஷ்னல் ட்ரிகரையும் நான் ஒரு இச்சிங்கையும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுனா, ஒரு பேட் எமோஷ்னல் ட்ரிகரை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுனா, ஆஸ் யூஷுவல் ஜேர்னலிங் தான். ஜேர்னலிங் பண்ணணும். என்ன ஜேர்னலிங் பண்ணணுன்றதையும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன ஜேர்னல் பண்ணணும்னா, வென், ஒய் அண்ட் ஹவ், ஓகேவா? இந்த 3 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த எமோஷ்னல் ட்ரிகரை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எப்போ உங்களோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதையும் நீங்கள் ஜேர்னல் பண்ணணும். அண்ட் எதனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியணும். எப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ஜேர்னல் பண்ணிகிட்டே இருந்தால் தான், ஜேர்னலிங் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டூல். ஸோ ஜேர்னல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் கிடைக்கும். அந்த டேட்டா பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு எமோஷ்னல் ட்ரிகரை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.